உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியமுக்கும் பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஆன்சர் கீ இருக்கான்னு தானே முக்கியம், அதை பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே கொஞ்சம் தள்ளிட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்ட் 1ல் 1 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் ஆப்ஷன்ஸ் வித் ஆன்சர் எழுதினா தான் 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் ஆன்சர் எனி 10 questions. கொஷின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. 15th கொஷினுக்கு நீங்கள் டொமைன் கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, ரேஞ்சு கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, 2 மார்க்கு. 16th நீங்கள் இந்த டயக்ராமும் வரையலாம், இல்லை இந்த எழுதுறது அந்த மாதிரி எழுதினாலும் உங்களுக்கு 1 மார்க்கு தான். ப்ளஸ் ஆர் இஸ் நாட் ஃபங்க்ஷன்னு எழுதுனா 1 மார்க்கு. 17th நீங்கள் அந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் 1 மார்க்கு, எக்ஸை கண்டுபிடிச்சா 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 18th நீங்கள் ஃபார்முலா எழுதலாம், இல்லை நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதுக்கு 1 மார்க்கு, ஆன்சர் கண்டுபிடிச்சா 1 மார்க். 19th என்னதுன்னா தனித்தனியாக பிரிக்கணும். x² - 4² பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? a + b a - b அந்த மாதிரி பிரிக்கலாமா? அந்த மாதிரி பிரித்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு, ஆன்சர் கண்டுபிடிச்சா 1 மார்க். 20th பாருங்கள், 20th எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். நீங்கள் அதில் சும்மா சப்ஸ்டியூட் பண்ணாலே 1 மார்க் கொடுக்காங்க, ப்ளஸ் நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா 1 மார்க். நெக்ஸ்ட்டு 21th கொஸ்டின் மேட்ரிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. மேட்ரிக்ஸில் நீங்கள் அந்த A11 A12 பேஸ் அந்த மாதிரி எழுதினாலே அது இல்லை கீழே உள்ளது எழுதுனா 1 மார்க் கொடுக்காங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சா 1 மார்க். 22 ஜாமெண்ட்ரி தேல்ஸ் தியரம். 23 ஸ்லோப்பு ஃபார்முலா போட்டு எழுதுறது. ஸ்லோப் ஃபார்முலா போடலாம், இல்லை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் அவங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருந்தாங்க. தென் எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சா 1 மார்க். நெக்ஸ்ட்டு 24 என்னதுன்னா x/a + y/b = 1. அதாவது இன்டர்செப்ட் ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு 1 மார்க், இல்லைன்னா நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு 1 மார்க்கு. அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க். அதுலேயுமே 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் 6x - 4y - 24 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. 2ல் நீங்கள் எது செஞ்சாலும் கரெக்டு தான். 25 உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கே தெரியும். 26 8th சாப்டர்லேருந்து வந்திருக்கு. 29 8th சாப்டரு. காயின்ஸும் ப்ளஸ்ஸு இது காயின்ஸு ப்ளஸ்ஸு இது டைஸா அந்த சம்மு. 28 வால்யூம் ஆஃப் க்யூப் ஃபார்முலா ஸ்பியர் ஃபார்முலா போட்டிங்கனாலே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருந்தாங்க. தென் கடைசியில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சா 1 மார்க். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பாருங்கள். இந்த கம்பல்சரியில் தான் நிறைய பேருக்கு மார்க் போயிருச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 questions. கொஷின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. 29 உங்களுக்கே தெரியும், ஏபிசின்னு சும்மா கிவன் மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க்கு. பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சா ப்ளஸ் A × B இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, A × B கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, A × C கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, மொத்தமாக கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, மொத்தமாக 5 மார்க்ஸ். 30th அதே மாதிரி தான் F.G. 31 பாருங்களேன். n = L - A/D + 1. இது உங்களுக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. 32 செகண்ட் சாப்டர் தான். 33 பாருங்கள், மேட்ரிக்ஸ்லேருந்து வந்திருக்கு, ரொம்ப ஈஸியான சம் தான். 34 உங்களுக்கு என்றைக்கும் கேட்காத அளவுக்கு இந்த வட்டம் கேட்டாங்க, என்னாலே நம்பவே முடியல. தியரமில் கையை வச்சுட்டாங்க இந்த வட்டம். தியரம் வேறு ஒன்று கேட்டாங்க, சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டும். மிச்செல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது மோஸ்ட்லி. 35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது குவாடிலேட்ரு, ஏரியா ஆஃப் த குவாடிலேட்ரு ஃபார்முலா அந்த மாதிரி. இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம், நீங்கள் இல்லை வேறு எதுவும் கரெக்டான ஃபார்முலா இருந்தால் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க.
ப்ளஸ் கீழே 36 பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபார்மில் ஆல்டிடியூட் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 37 நீங்கள் இது ஷிப்ஸு 2 ஷிப்ஸு செம்ம ஈஸி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 38 இது 2 மார்க்ஸ் சம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. என்ன அதிசயம் எனக்கும் தெரில, கேட்டாங்க, நமக்கு நல்லது தான். ப்ளஸ் 39 பார்த்தீங்கன்னா 7th சாப்டர்லேருந்து வால்யூம் ஆஃப் கோன், வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஈக்குவல் பண்ணாலே ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 40 உங்களுக்கு இது மோஸ்ட்லி இது பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, பண்ணவங்களுக்கு பார்த்துக்கோங்க. 41 உங்களுக்கு டைஸ் சம் வந்திருக்கு. 42 இது வந்து கம்பல்சரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நீங்கள் இந்த ஃபார்மில் போட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 1/α² + 1/β² = 5. அந்த இதில் எழுதினீங்கன்னா ஒரு மார்க்கு பார்த்துக்கோங்க. கடைசியாக பார்ட் 4 ஆன்சர் ஆல் கொஷின்ஸில் 43 ஏ வந்து என்னதுன்னா ரஃப் டயக்ராம், அதாவது என்னது ஜியாமெட்ரி தானே. ரஃப் டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு. ட்ரா ட்ரையாங்கிள் பிக்யூஆரை வரைஞ்சிங்கன்னா 2 மார்க்கு. ட்ரா ரே QX கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு மார்க் Q1 Q2 Q3 Q4 Q5 ஆன் QX. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இல்லை, மார்க் கொடுக்கல. அதோடு சேர்த்து ஜாயின் Q5R கண்டுபிடிச்சிங்கன்னா 2 மார்க் கொடுக்காங்க. ட்ரா Q3R' இதையும் கண்டுபிடிச்சா 2 மார்க்கு. மோஸ்ட்லி இதை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா இந்த கீழே உள்ளது தான் 2 டேஞ்சன்ட் சம்மு. ரஃப் டயக்ராம் 1. ட்ரா ஃபஸ்ட்டு சர்க்கிளை வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்கு. செகண்ட் சர்க்கிளை வரைஞ்சிங்கன்னா 3 மார்க் கொடுத்துருதாங்க. 2 டேஞ்சன்ட்ஸ் அதை மார்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1 மார்க்கு. லென்த்தை கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. மொத்தமாக 8 மார்க்கு. இதில் மோஸ்ட்லி எல்லாருமே 6 மார்க் கிட்ட வாங்கிடலாம். பாருங்கள். 44 ஏவும் அதே மாதிரி தான். பேராபோலா கண்டுபிடிக்கிறது அதை பார்த்துக்கோங்க. பி பாருங்களேன். பி உங்களுக்கு தெரியும் XY. ஃபஸ்ட்டு X ஆக்சஸ் Y ஆக்சஸ் மார்க் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு. ஸ்கேலுக்கு 1 மார்க்கு. ப்ளஸ் அந்த டேபிள் காலம்க்கு 2 மார்க்கு. 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும் கம்பல்சரி. பிளாட் பண்ணுறதுக்கு என்னது 2 மார்க்கு. வென் எக்ஸு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. மொத்தமாக 8 மார்க். இந்த இது ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிடிஎஃபை கீழே அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் தமிழ் மீடியமுக்கும் சேர்த்தே இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.